அஸ்ட்ரோ டைம் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். உங்கள் சேனலில் முதலாக என்னுடைய நிகழ்ச்சிக்கு அனுமதி அளித்ததுக்கு நன்றி. 2024 ஆண்டு புத்தாண்டு பலன்களை பற்றி நாம் பேசப் போகின்றோம். ஆங்கில புத்தாண்டு பலன்கள் 1/1/2024. கன்னியா லக்னம், சிம்ம ராசி, மக நட்சத்திரம், திங்கட்கிழமை, பஞ்சமி திதியில் பிறக்கின்றது. இந்த புத்தாண்டில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு என்ன தெய்வங்கள், என்ன பலன்கள் என்பதை பற்றி பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷத்திலிருந்து மீனம் வரை உள்ள ராசிக்காரர்கள் அனைவரும் குலதெய்வத்தை போய் ஒரு 48 நாட்களுக்குள்ளாக பார்த்து விடுவதும், கடல் கடந்து இருப்பவர்கள் உங்கள் பெற்றோர், பெரியோர் அல்லது உங்கள் உறவினரை வைத்து குலதெய்வத்திற்கு உண்டான பூஜைகளை செய்து விடுவது நல்லது. எப்பொழுதும் குலத்தை காக்கக்கூடிய தெய்வத்திற்கு முன்னுரிமை கொடுப்பது நல்லது. முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு விநாயகர் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றும். மேஷ ராசிக்காரர்கள் எப்பொழுதும் வயிறு சம்பந்தப்பட்ட, நரம்பு சம்பந்தப்பட்ட, ஏதாவது திங்கிங் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கவனம். கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை தரும். தொடர்ச்சியாக நீண்ட ஆண்டுகளாக இருந்த பிரச்சனை ஒன்று தீரும். அது சுமூகமாகும். அந்த சுமூகம் உங்களுக்கு அன்பையும் சந்தோஷத்தை தரும். இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து பாதிப்பை நிவர்த்தி பண்ணும். தொழில் விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். தொழிலில் அபிரிதமான முன்னேற்றத்தை தரும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகளை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். சுபகாரிய தடைகள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்தில் ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும், இல்லை அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்க வேண்டும் என்றால் இதோடு வேறு எந்த காலகட்டமும் இருக்காது. குடும்பத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகளை எல்லாம் சித்திரை மாதத்துக்குள்ளாக முடித்து விடுவது நன்மை தரும். பிள்ளைகள் விஷயம், கணவன் மனைவி விஷயம், பெற்றோர் விஷயம் எல்லாம் சாதகத்தை தரும். எல்லா காரியத்திலும் நீங்களே இருப்பதனால் ரொம்ப மன அயற்சி ஏற்படும். எனவே மனதிற்கு பிரித்த மந்திரங்களை கேட்பதும், மெடிடேஷன் செய்வதும் மேஷத்திற்கு மிக முக்கியம். உங்களை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். ஊருக்காகவே உழைத்து மற்ற நேரத்தில் உங்களை கவனிக்காமல் விடுவதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதற்கு? ராகு 12 இருக்கிறது, இந்த ஆண்டு முழுவதும் இருக்கும். சனி 11 இருக்கும். கண்டிப்பாக சனி மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் ஆரம்பிக்கிற காலத்திலிருந்து உங்களுக்கு எல்லாமே நன்மைகள் தான். ஸோ நிறைய விஷயங்கள் பெரிய அளவு அனுகூலம். பெரிய முதலீடுகளுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்தெல்லாம் கிடைக்கும். அதை நீங்கள் சரி செய்து கொள்வதே நன்மை தரும். கூட்டாளிகள் திடீரென்று நல்லவர்கள் கிடைப்பார்கள். கூட்டு தொழில் கூட பண்ணலாம். ஆக 2024 ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய பச்சை விளக்கை காட்டுகிறது. அதை சரி செய்து கொள்வது நன்மை. கடனில் இருந்த பிரச்சனை நிவர்த்தி தரும். கடனால் ஏற்பட்டிருந்த பாதிப்பு நிவர்த்தி தரும். சத்ருக்களால் ஏற்பட்டிருந்த மன அழுத்தம் தீரும். கேஸ் எல்லாம் உங்களுக்கு சாதகத்தை தரும். கண்டிப்பாக நிம்மதியாக பார்த்து கொள்ளுங்கள். மார்கழி வரைக்கும் சிறிது பொறுமை, பிறகு மிகப்பெரிய ஏற்றம் சூரியனாலும் அடுத்தது வரக்கூடிய குருவாலும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர். ராகு 11 இந்த ஆண்டு முழுவதும் இருப்பதே விசேஷம். சனி 10 இருப்பதனால் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, தொழில் இன்னொன்று கிடைக்கின்ற வரையில் அல்லது இன்னொரு வியாபாரம் மாற்று அதில் சக்ஸஸ் ஆகிற வரையில் இருக்கிறத விடக்கூடாது. அதே சமயம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். கணவன் மனைவி சண்டை, சச்சரவு, குடும்பத்தில் விரிசல்கள் எல்லாம் மாறும். மீண்டும் குடும்பத்தாருடன் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். டைவர்ஸ் வரைக்கும் போன ரிஷபராசிக்காரர்கள் கூட ஆச்சரியமாக சேருவார்கள். கண்டிப்பாக முருகர் வழிபாடு. ஏனென்றால் முருகருடைய பாவம், செவ்வாய் ஆதிக்கமும் தான் உங்களுக்கு கவனம். பெரிய ஏற்றத்தை தரும். சுப்பிரமணிய புஜங்கத்தை எல்லாம் கேட்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் ஜென்மத்தில் குரு வருகிறார்.
உடல் ரீதியாக இது அது என்றாலும் 30 வயதை கடந்தவர்கள் 35 வயதை கடந்தவர்கள் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அதில் இதய பகுதிக்கும் செய்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் விஷயம், குடும்ப விஷயம், தாய் தந்தையர் விஷயமெல்லாம் மனதிற்கு சந்தோஷம். குடும்பத்தை விட்டு தொலைதூரத்தில் பிரிந்திருந்த ரிஷபராசிக்காரர்கள் மீண்டும் குடும்பத்தாருடன் ஒன்று சேர்வதற்குண்டான அனுகூலம் காணப்படும். அது மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். அந்த செல்வாக்கு பெரிய அளவுக்கு அபிரிதமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும். திடீர் அதிர்ஷ்டங்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும். கடல் கடந்த உத்தியோகமெல்லாம் வந்தால் யோசிக்கவே கூடாது. வேறு மாநிலத்துக்கு உத்தியோகங்கள் வந்தால் யோசிக்கக்கூடாது. வேற்றுமொழி மதத்தினர் ஏதாவது உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யோசனையே செய்யக்கூடாது. டப்பு டப்பு டப்புன்ற அனுகூலம் காணப்படும். இடம் மாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், படிப்பு மாற்றம் கண்டிப்பாக ரிஷபத்திற்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதனால் மிகப்பெரிய பலத்தை பெறுவீர்கள். சுபகாரியமெல்லாம் இந்த ஆண்டிலே கண்டிப்பாக இப்பொழுது சோபகிருது, அடுத்தது உங்களுக்கு குரோதி. இந்த வரக்கூடிய ஆண்டுகளிலே பண்ணவில்லை என்றால் தள்ளி போய்விடும். எனவே நல்ல விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். குருக்கள் வழிபாடு, குருக்கள் மகான்கள், ராகவேந்தர், பாபா அல்லது நவகிரகத்தில் உள்ள குரு, ஏதாவது உங்களுக்கு பிடித்த குரு வழிபாடு சகல விதத்தில் ஏற்றும். அஷ்டமத்தில் சனி விலகுறது, அதோட வேறு என்ன வர வேண்டும்? முதுகு, சளி, அலர்ஜி, கால்சியம் தட்டுப்பாடு, அதனால் பாதிப்புகள் சிறிது பார்த்துக்க வேண்டும். எலும்புகள் ரிலேட்டடாக எதிரிகள் விஷயம், பிரச்சனைகள் தீரும். பழைய கடன்கள் எல்லாம் செட்டில் ஆகும். அதெல்லாம் மார்ச் 14ஆம் தேதியிலிருந்து தான் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பங்குனி மாதம் ஆரம்பித்தவுடன் விசேஷமான அமைப்பு ஏற்படுத்தி தரும். பங்குனி மாதம் வரைக்கும் கொஞ்சம் 3 குரங்கு பொம்மையை ஞாபகத்தில் வைத்து கொண்டு இருப்பது நன்மை தரும். ஆனால் சுபகாரியங்கள் எல்லாம் சித்திரைக்குள்ளாகவே பண்ணிக்கொள்ளலாம். சுபவிரிய பிராப்தம் ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளுடைய பயணங்கள் எல்லாம் அனுகூலத்தை தரும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். தொலைதூரத்திலிருந்து மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். அந்த செல்வாக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி தரும். திடீர் அதிர்ஷ்டங்கள் யோகத்தை பெற்றுத்தரும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி காணப்படும். கண்டிப்பாக வழக்கு போன்ற விஷயம் உங்களுக்கு தான் ஃபேவரல் ஆகும். அதே போல் கண்டிப்பாக கூடா நட்பு கேடு விளையும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடவே கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. 10ல் இருக்கக்கூடிய ராகு பதவிகளில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுப்பார், ப்ரமோஷனை கொடுப்பார். அதாவது மற்றவர்கள் மெச்சக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். அதெல்லாம் ஆச்சரியத்தில் இருக்கும். விரயங்கள் அதிகமாக இருக்கும். செலவுகள் காணப்படும். அதனால் முதலீடுகள் செய்கின்ற சமயத்தில் ஆவேசப்பட்டு செய்யாமல் இருப்பது நன்மை மிதுனத்திற்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். சிவன் வழிபாடு. சிவனை சரணாகதி அடைந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக 2024ஆம் ஆண்டு விசேஷம் என்றால் விசேஷம். அஷ்டம சனி நடந்தாலும் விசேஷம். அஷ்டம சனி இருப்பதனால் மன அழுத்தம் பார்த்து கொள்ள வேண்டும். அஷ்டம சனி இருப்பதனால் வயிற்று உபத்திரங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். எக்ஸசைஸ் செய்யாத கடகராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் வரும். வேர்க்க உடற்பயிற்சி செய்யக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அள்ளி கொடுக்கும். பாதங்கள், கால் அடிப்படுவது, வண்டியில் வித்தை காட்டுறதெல்லாம் கூடாது. வண்டியிலெல்லாம் வித்தெல்லாம் இந்த வீலிங்கெல்லாம் காட்டினீங்கன்னா மருத்துவமனையில் தான் பார்க்கணும். கடகராசிக்காரர்கள் இளம் வயதை சார்ந்தவர்கள் சிறிது கவனம் பயணங்களில். மற்றபடி மிகப்பெரிய ஏற்றம் காணப்படும். தொழில் அபிவிருதமான வளர்ச்சி பெறும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். திருமண தடைகளை நீக்கும். அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். திருமண அமைப்பெல்லாம் சித்திரையிலிருந்து டக்குன்னு நடக்கும். குடும்பத்தில் காணப்பட்ட அந்த கஷ்டங்கள் நீக்கும். துணை அல்லது துணைவியாருடைய மன கஷ்டங்கள் தீரும். உறவினர்களாலோ நண்பர்களாலோ குடும்பமே பாதிச்சிருக்கும். அதெல்லாம் மாறும். ஆச்சரியமாக இருக்கும்.
என்னடா இது இவ்வளோ ஏற்றம் கிடைக்கிது அஷ்டம சனியில், அஷ்டம சனின்னா என்னென்னவோ சொன்னாங்களேன்னு மாற வேண்டாம். தெய்வீக யாத்திரைகள் ஏற்படும், பெரிய மனிதர்கள் சந்திக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும், அரசியல்வாதிகளுக்கு பெரிய பேர் புகழ் கிடைக்கும், அரசு துறை அதிகாரிகள் நீண்ட நாட்களுக்கு பிறகு மக்களோடு இருக்கக்கூடிய பதவிகளில் வருவார்கள். அதே போல் பெரிய பெரிய ஸ்தாபனங்களில் CO போன்ற பகுதிகளிலெல்லாம் வருவீர்கள். நல்ல பேர் புகழ் எடுக்கும். உங்களுடைய பெற்றோர்களுக்கு அனுகூலம் காணப்படும், இரத்த பந்த உறவுகளுக்கு அனுகூலம் காணப்படும், பிள்ளைகளுடைய சுபகாரிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி காணப்படும், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி தரும். அதே போல் குடும்பம் சுபிட்சம் ஏற்படக்கூடிய ஆண்டு 2024 ஆண்டு கடகராசிக்காரர்கள். உடற்பயிற்சி முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். அனுமன் வழிபாடு விட்டுறாதீங்க, அனுமன் அப்படியே பிடிச்சிக்கணும், நல்ல அனுகூலம் காணப்படும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி விஷயத்தில் அதிக கவனம், தேவையில்லாத பாதிப்புகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு நரம்பு, வயிறு, முதுகு தண்டுவடத்திற்கெல்லாம் உடற்பயிற்சி. இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், படிப்பு மாற்றம் ஏற்படும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு சஞ்சலங்களை கொடுப்பார், ஆனால் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார், பெரிய வெற்றிகளை கொடுப்பார். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தை பெற்றுத்தரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படும். உத்தியோக நிமித்தமாக எந்த மாற்றங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தியோக நிமித்தமாக எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதிசயத்தக்க வகையில் இருக்கும், ஆச்சரியத்தக்க வகையில் இருக்கும். படிப்படியாக காணப்பட்ட அந்த சிக்கலெல்லாம் தீர்வது பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் யோகத்தை தந்தாலும் ஏதாவது ஒரு மாற்றங்கள் வருகின்ற சமயத்தில் குடும்பமாகட்டும், அதே சமயம் வீடு மாற்றம், எந்த மாற்றங்கள் வந்தால் ஐயோ இது எப்படி போகிறது என்று மட்டும் யோசிக்காதீர்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் குருவுடைய அமைப்பு அப்படி, அது பெரிய அளவுக்கு அனுகூலம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் காப்பாற்றலாம், வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றலாம். சிம்ம ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் பெற்றோர்களுக்கு இருந்த கஷ்டங்கள் தீரும். அது ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஏற்படும். அதே சமயம் எதிரிகள், சத்ருக்கள், பாதிப்புகள், எதிரிகளே நண்பு பாராட்டுவதெல்லாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய சித்திரையிலிருந்து ஆரம்பிக்கும். ஆக சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2024 ஆண்டு குடும்பத்தில் மிக கவனம். கண்ட சனி என்று சொல்லக்கூடிய 7ஆம் சனி. உடற்பயிற்சி மிக முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு கோவிந்த வழிபாடு, பெருமாள் வழிபாடு, திருப்பதி ஒரு முறை சென்று விட்டு வருவது ஏற்றம். சளி தொந்தரவுகள், அலர்ஜி, ஒவ்வாமை, இந்த மாதிரி விஷயங்கள், பிரீத்திங் டிஃபிகல்டிஸ் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். 6ல் இருக்கக்கூடிய சனி சத்ரு நாசம், எல்லா விதத்திலும் அனுகூலம். கேது ஜென்மத்தில் இருப்பதனால் தலைவலி சம்பந்தப்பட்ட, படபடப்பு சம்பந்தப்பட்ட, நர்வஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். குடும்பத்தில் மிக கவனம். துணை அல்லது துணைவியாருடன் சாதாரண சண்டைகள் கூட போலீஸு கோர்ட்டுலாம் போயிடலாம், அதனால் வேணாம். குடும்பத்தில் வெள்ளை கொடியெல்லாம் காட்டாதீங்க. வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். தொழில் நிச்சயமாக ஏற்றம் ஏற்படும். படிப்பில் அனுகூலம் காணப்படும். உத்தியோகத்தில் பெரிய அளவுக்கு நிம்மதி தரும். தொழில், உத்தியோகம், படிப்பு, வியாபாரம் மற்ற விஷயத்தில் ஏற்றங்கள் காணப்படும். திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய யோகத்தை தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படுத்தி தரும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் யோகங்களை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோக நிமித்தமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதனையை ஏற்படுத்தி தரும். ப்ரொஃபஷனில் ஏதாவது சேஞ்சஸ் எல்லாம் செய்யக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் அளவு அதிகரிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பதட்டம் இல்லாமல் முன்னேறுங்கள். பெரிய அளவு சாதனைகளை செய்து கொள்வது பல விதத்தில் நன்மைகளை ஏற்படுத்தி தரும் கன்னியா ராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
கண்டிப்பாக உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் வாக்குவாதம் மட்டும் வேண்டாம். எல்லாம் ஜெயம் என்றாலும் அந்த விஷயத்தில் சிறிது விட்டு கொடுத்து போங்கள். சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். சுப விஷயங்கள், நல்ல காலங்கள், வீடு, நலம், பயணங்கள், பெரிய அளவுக்கு முதலீடுகள் மற்றவையெல்லாம் மே 14ஆம் தேதி பிறகு படிப்படியாக ஒன்றன் பின் ஒன்றாக குரோதி வருடத்தில் உங்களுக்கு கைகூடும். குருவின் பார்வைக்குள்ளாக வருகிறீர்கள். விசேஷ பார்வை யோகத்தை பெற்றுத்தரும் கன்னியா ராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். நரசிம்மர் வழிபாடு. நரசிம்மரை சரணாகதி அடைவது விட்டு விடாதீர்கள். ஏற்றத்தை தரும். திடீர் அதிர்ஷ்டம். ராகு 6, கேது 12 இந்த வருடம் முழுவதும். அதே சமயம் சனி 5. வயிறையும் பார்த்து கொள்ள வேண்டும், முதுகையும் பார்த்து கொள்ள வேண்டும், கால்களையும் பார்த்து கொள்ள வேண்டும். அதில் மட்டும் கவனம். பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் கூடாது. பிள்ளைகளுடன் அனுகிரகம் செய்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் தாயாக தந்தையாக இல்லாமல் நல்ல தோழனாக தோழியாக மாறிக்கொள்ள வேண்டும். குருவின் மாற்றம் 8ஆம் இடத்தில் வருவதனால் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் நீங்களும் வருகிறீர்கள். அதே சமயம் பெரிய அளவு ஏற்றத்தை பெறுவீர்கள். கெட்டவன் கெடுவதனால் அதிர்ஷ்டம் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். பண விஷயம், பொருள் விஷயம், வீடுகளை புதுப்பிப்பது, 2 பெட்ரூமில் இருப்பவர்கள் 3 பெட்ரூம் போகிறது, 3 பெட்ரூமில் இருப்பவர் 4 பெட்ரூம் இல்லைன்னா தனி வீட்டுக்கு போகிறது, இப்படியெல்லாம் இருக்கும். பூர்வீகத்தில் சொத்துக்கள் இருந்தால் அது எதுக்கும் யூஸ் ஆகாமல் இருந்தால் அதெல்லாம் நல்லா ஆகும். அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். என்னடா இதெல்லாம் இப்படி ஒன்று ஒன்றா டெவலப் ஆகிறது, பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரும். எதிர்பார்க்காத விஷயமெல்லாம் ஏற்றத்தை ஏற்படுத்தும். தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டங்கள் யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும். அதே சமயம் துலா ராசிக்காரர்கள் உடல் ரீதியாக பார்த்து கொள்வதும் மன ரீதியாக பார்த்து கொள்வதும் போட்டு குழப்பி கொள்ளாமல் இருந்தாலே போதும். சனி 5ஆம் இடத்தில் இருப்பதனால் சாதாரண அசிடிட்டி எல்லாம் கூட நெக்லெக்ட் பண்ணுவதும், முடிந்தால் பழைய சோறை தினமும் ஒரு வேளையாவது எடுத்துக்கொள்வது உங்களுக்கு தேக ஆரோக்கியத்திலும் புத்துணர்விலும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் துலா ராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். அர்த்தாஷ்டம சனியில் இருக்கிறீர்கள். உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக மன அழுத்தம் ஏற்படும். உடற்பயிற்சி செய்யக்கூடிய விருச்சகத்திற்கு பெரிய அளவுக்கு அனுகூலம் தரும். சந்திரன் நீச்சமான ராசிக்காரர்கள் தான் விருச்சகம். எனவே உடற்பயிற்சியுடன் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய தியான பயிற்சி வாழ்க்கை முழுவதும் முக்கியம். இந்த வருடம் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக தொடர்ச்சியாக காணப்படும். எல்லாமே சித்திரையிலிருந்து மிகப்பெரிய ஏற்றத்தை பெறும். குருவின் சமசப்தம பார்வைக்குள் வருகிறீர்கள். அதனால் உங்களுக்கு 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியுமான குரு பார்வை கிடைப்பதனால் தனம், குடும்பம், வாக்கு, பிள்ளைகள் விஷயம் யோகத்தை தரும். அபூர்வ புண்ணிய தோஷம் நீங்கும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் நல்ல முன்னேற்றம் காணப்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் விருச்சகத்துக்கு ஏற்படும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். டக்கு டக்கென்று தள்ளி போய்கொண்டே இருந்த சுபகாரியங்கள் எல்லாம் டக்கென்று கை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். விருச்சகத்திற்கு புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படும். கண்டிப்பாக வியாபார நிமித்தமாக எடுக்கக்கூடிய தடைகள் எல்லாம் இருந்த தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். ஆஹா, நமக்கும் ஒரு நல்ல காலம் ஏற்பட்டிருக்கிறதே என்று அர்த்தாஷ்ட சனியிலே ஏற்படலாம். சுபகாரியங்கள் டக்கு டக்கென்று நிறைவேறுவதே பெரிய ஆச்சரியமாக இருக்கும். 33 வயது முடிந்து விட்டது, கல்யாண அமைப்பு கைகூடவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த விருச்சகத்திற்கு எல்லாம் கிடைப்பது தான் ஆச்சரியத்தின் தக்க வகை. அதே சமயம் கண்டிப்பாக உங்களுடைய வளர்ச்சி பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் அனுகூலத்தையும் ஏற்படுத்துவதற்குண்டான அமைப்பு. அரசு துறை, அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய நன்மைகளை விருச்சகத்திற்கு இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நல்ல லெவலுக்கு வரக்கூடிய அமைப்பு.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். குருவாயூர் கிருஷ்ணர் வழிபாடு. 7.5 சனியிலிருந்து விலகுகிறீர்கள். 7.5 சனியால் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரும். உறவுகள் வரும், நட்புகள் வரும், புதுப்பிக்கப்படும். எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். துணை அல்லது துணைவியாருக்கு இருந்த கஷ்டங்கள், படாத கஷ்டங்கள், உங்களுடன் இருந்து அவர்களும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீரும். அப்பாடா என்ற நம்பிக்கை ஏற்படும். நல்ல விஷயங்கள் சுபிட்சமாகவே காணப்படும். எல்லா விஷயங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக கைகூடும். தொழில் கண்டிப்பாக வரும். என்ன தொழில் செய்கிறோம் என்று வருத்தப்பட்டு கூச்சப்பட்டு வெக்கப்பட்டு இருந்தவர்கள் கூட விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு ஏற்படும். ஆச்சரியத்தக்க வகையில் வரும். நீங்கள் இருக்கக்கூடிய இடம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆச்சரியமாக இருக்கும். எதிரிகள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். முதுகு வலி, கழுத்து வலி, பாத வலி கவனம். எளிமையாக கழிவுகள் போகிற மாதிரி உணவு பழக்கத்தை மாற்றிக்கொள்வது முக்கியம். இரவு நேரத்தில் தான் அதிகமாக சாப்பிடக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். அதை மாற்றி பகலில் நிறைய சாப்பிட்டு இரவில் பசிக்காக சாப்பிடுவது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு தரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு பெற்றோர் பெரியோருடன் கோபதாபம் கூடாது. இரத்தபந்த உறவுகளுடன் கோபதாபம் கூடாது. அந்த விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக பார்த்து கொண்டால் மற்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்றத்தை தரும். தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீர தீர மனதில் இருந்த கஷ்டங்கள் தீர்வதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள், அனுகூலங்கள் பெரிய அளவு நம்பிக்கை ஏற்படுத்தி தரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. தொழிலில் மிகப்பெரிய உன்னதமான சூழ்நிலை பெற்றுத்தரக்கூடிய ஆண்டு 2024ஆம் ஆண்டு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக வழக்கு, மன அழுத்தம், பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பயணங்கள் அதிகமாக பயணக்கூடிய ராசிக்காரர்கள் பாஸ்போர்ட் ரினிவல் எல்லாம் மற்ற நாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு, சிட்டிசன்ஷிப் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் தனுசுக்கு ஏற்படுவது ஆச்சரியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பைரவர் வழிபாடு நன்மை ஏற்படுத்தி தரும். விடாமல் பைரவரை கும்பிடுவது, திருநாய்களுக்கு உணவளிப்பதெல்லாம் முக்கியம். மகரத்திற்கு அஷ்டம சனி, ஜென்ம சனியிலிருந்து 7.5 சனி விலகுவதும், ஆனால் இன்னும் 2.5 வருடங்கள் இருப்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். காது, மூக்கு, தொண்டை, வயிறு உபத்திரம் திடீரென்று ஏற்படலாம். பிள்ளைகளுடன் வாக்குவாதம் கூடாது. பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள், பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் போகின்ற சமயத்தில் கவனமாக இருக்குமாறு மட்டும் கேட்டுக்கொள்ள வேண்டும். வார்த்தைகளில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகரம், கும்பம், மீனம் கண்டிப்பாக எக்ஸசைஸ் 1 மணி நேரம் விடாமல் செய்வது நன்மை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக பிறர் விஷயத்தில் தேவையில்லாத மூக்கை நுழைக்காதீர்கள். குறிப்பாக அரசியல்வாதிகள் சிறிது கவனமாக இருப்பது முக்கியம். கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு தோழனாக தோழியாக மாறிக்கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் ஆவேசப்படக்கூடிய மகரத்துக்கு பாதிப்பு வரும். பெற்றோர்களுடன் அவர்கள் தேக ஆரோக்கியத்திற்கோ, தொலைதூரத்தில் இருந்தாலோ, வீடியோ காலிலோ, ஃபோனிலோ மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். புது முயற்சிகள் கண்டிப்பாக நன்மைகள் ஏற்படும். சுபகாரிய தடைகள் கண்டிப்பாக நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும். அதாவது 7.5 சனியில் இருந்தாலும் சனி வெளியே போகக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு எல்லா விதத்திலும் பொருள் சேர்க்கை, வீடு சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை, மன நிம்மதி ஏற்படுவது, சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது, புத்திர சந்தானங்கள் குடும்பத்தில் வருவதெல்லாம் ஆச்சரியத்தை பெற்றுத்தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பிள்ளைகளுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கு அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75 தொடர்ச்சியாக படிக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு ஆச்சரியத்தின் அளவு அதிகரிப்பது கண்கூடாக பார்க்கலாம். பூர்வ புண்ணிய தோஷம் 2024இல் ஏற்படுவதனால் அபிராமி அந்தாதியை மட்டும் மறந்துவிடாமல் படிப்பது விசேஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் கண்டிப்பாக எது வேண்டுமானாலும் தொடங்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். ஜென்ம சனியில் இருக்கிறீர்கள். 2024ஆம் ஆண்டு முழுவதும் 2ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் கேது. நரம்பு கோளாறுகள், வயிறு கோளாறுகள், முதுகு தண்டுவடம் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள். தேக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது மிக முக்கியம். கூடா நட்பு,
கேடு விளையும். ஏதாவது யாருடன் பிரச்சனை இருந்தால் மூன்றாம் நபர்களை நம்பி மோசம் போகாதீர்கள். உறவினர்களை நம்பி மோசம் போகாதீர்கள். நண்பர்களை நம்பி மோசம் போகாதீர்கள். நீங்களே சமாதானம் கொடி காட்டி உங்களுக்கு ஆகாதவர்களுடன் பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொண்டால் உடனடியாக அது நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் பிள்ளைகளுடைய தேகாரோக்கியம், பிள்ளைகளுடைய பயணங்கள் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுடைய குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் சிக்கலை ஏற்படுத்தலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பூர்வீக சொத்து, தலைமுறை சொத்தில் சிறிது கவனமாக இருப்பது கும்பத்துக்கு முக்கியம். அதே சமயம் தொழில் நன்றாக முன்னேறக்கூடிய அமைப்பு சித்திரையிலிருந்து ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அதே சமயம் கண்டிப்பாக ஏதாவது சர்ஜரி பண்ண வேண்டுமென்றால் தைரியமாக பண்ணிட்டு வருவது தான். தள்ளி போடுவது தேவையில்லாத உபத்திரத்தை ஏற்படுத்தும். துணை அல்லது துணைவியாருடைய தேகாரோக்கியம் மிக கவனமாக பார்த்து கொடுக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். அதே சமயம் சனிக்கு உண்டான அமைப்பில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழிலில் இன்னொரு தொழில் மாறுவதற்கு வரை, இன்னொரு உத்தியோகம் கிடைக்கின்ற வரையில் இருக்கிற உத்தியோகத்தை கோபப்படுவது, ஆவேசப்படுவது, பேப்பர் போடுவது கூடாது. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வார்த்தைகளில் கடுமையான விஷத்தை கக்குவார். அதனால் கண்டிப்பாக சிக்கல் ஏற்படும். நல்ல உங்களுக்கு உதவி செய்பவர்களே ஒதுங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். அரசுக்கு எதிராகவோ வழக்குகள் எதிராகவோ ஏற்கனவே தஸ்தாவேஜுகள், கணக்கு வழக்குகள், இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி, மற்ற சொத்து பிரச்சனை, ஏதாவது பழைய வழக்குகள்லாம் திடீரென்று உயிர்ப்பிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு. எனவே சட்ட விஷயத்தில் கவனமாக இருப்பது முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். நீங்களும் 7.5 சனியில் இருப்பதனால் உடற்பயிற்சி, கழுத்திலிருந்து தலை வரைக்கும் உள்ள உறுப்புகள் அது என்னென்ன இருக்கிறதுன்னு உங்களுக்கே தெரியும். ஷோல்டர் பெயினையும் பார்த்து கொள்ள வேண்டும். உடற்பயிற்சி மறந்து விடாதீர்கள். சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். சித்திரைக்குள்ளாக வீடு, நிலம் வாங்குவது, விற்பது, கடன் அடைப்பது போன்ற விஷயத்திற்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்தீர்கள் என்றால் நன்மைகள் ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். ராகு ஜென்மத்தில் இருப்பதனால் மன அழுத்தம் ஏற்படும். மன அழுத்தம் வருவதற்கு வயிறில் கோளாறு இருந்தால்தான் வரும். வயிற்றில் கோளாறு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். நல்ல உங்களுக்கு தெரிஞ்ச குடும்ப நேச்சுரல் மெடிசின்ஸ் இருக்கக்கூடிய டாக்டரை பார்த்து அவர் சொல்வதை கேட்பதோ அல்லது உங்களுடைய அலோபதி மெடிசன் டாக்டரை பார்ப்பதோ, ஒரு முறை வயிறு முழு பரிசோதனை செய்து கொள்வதும் கண்டிப்பாக முக்கியம் என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்வது முக்கியம். அதே போல் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு, கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை, அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நன்மை. சனியில் லாபம் காட்டுது. லாபம் காட்டுது என்றால் பணம் வரும். எனவே ஏதாவது ரூபத்தில் பணம் கொடுப்பது ராகுவின் திடீர் அதிர்ஷ்டம். 7.5 சனியில் கூட லாட்ரி டிக்கெட்டெல்லாம் வாங்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக சுபகாரிய தடைகள் சித்திரையிலிருந்து டக்கு டக்குன்னு கை கூடும். 7.5 சனியில் கல்யாணம் நடக்கும்னு செல்வி சொல்கிறாரேன்னு நினைக்காதீங்க, நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப நாளாக பிரச்சனையில் இருந்தவங்களுக்கு நடக்கும். ஏற்கனவே டைவர்ஸ் ஆகியிருக்கிறவங்களுக்கு மறுமண அமைப்பு நடக்கும். காதல் பெற்றோர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். இதோட ஒரு ஆச்சரியம் என்ன வேண்டும், அதெல்லாம் நடக்கிறது தான் இந்த 7.5 சனியுடைய திருவிளையாடல் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குரு பார்வை இருப்பதனால் பெற்றோர் பெரியோருக்கு, நீங்கள் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களுடைய பெற்றோர் பெரியோருக்கு அனுகூலம் கண்டிப்பாக ஏற்படும். லாபம் ஏற்படும். பெரிய அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். வண்டி வாகனத்தில் மட்டும் வித்தைகள் வேண்டாம். வாகன சமயத்தில் அனாவசிய இரவு நேர பயணங்கள், நட்புடன் இருக்கக்கூடிய அதிவேக பயணங்கள் எல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏதாவது ஊருக்கு போனீங்கன்னா, டூரு போனீங்கன்னா சுற்றிட்டு பார்த்துட்டு வாங்க. அட்வென்ச்சர்ஸ் ட்ரிப்புன்னு போயிட்டு எங்கேயாவது வம்பில் மாற்றிக்காமல் இருப்பது. விஷச்சந்துக்கள், பூச்சிக்கடிகளில் கவனம். இதுவரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு ஆங்கில புத்தாண்டான 2024ஆம் ஆண்டு பலன்களும் அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளையும் பார்த்தோம். அடுத்ததாக மீன ராசிக்காரர்கள் மட்டும் மகாலட்சுமி வழிபாடு மிக மிக முக்கியம் என்பதை
ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். கும்பத்திற்கும் விட்டுவிட்டேன். கும்பராசிக்காரர்கள் விநாயகரும் கேது வழிபாடும் மிக முக்கியமான பரிகாரமாக எடுத்துக்கொண்டு இந்த ஆண்டு எல்லா வளத்தையும் எல்லா நலத்தையும் உங்கள் அனைவருக்கும் தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல ராகவேந்திர மனதார பிரார்த்தனை செய்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.